வணக்கம் மக்களே, ஹலோ கேடிஎம் ஃபேம், வெல்கம் பேக் டு கேடிஎம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒருத்தன் வந்துட்டு கார் வாங்கியிருக்கான். செகண்ட் ஹேண்ட் கார். அதைத்தான் வந்து இந்த vlogல பார்க்க போகிறோம். என்ன காரு, என்ன பண்ணியிருக்கான், என்னெல்லாம் பண்ண போகிறோம், அதை வந்து இதுதானே இந்த காரா எடுத்துக்கலாம். இந்த அளவு பெரிய கார்ல இல்லை, ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தான் கார் எடுக்கலான்னு. திப்புன்னு பார்த்தா கார் எடுத்துட்டான். போகலாமா இல்லை லடாக் போகிறதுக்குன்னு நாள் இருக்குது, அதுக்குள்ளே கார் எடுத்துடலாங்கிறான். என்ன முடிவு பண்ணானுன்னே தெரிய மாட்டேங்குது. ஐடி ரைடு வரணும்னு நினைக்கிறேன். இந்த ஐடி பாய்ஸ் இருந்தாலே என்ன பண்ணுறானுன்னே தெரிய மாட்டேங்குது. நிறையா சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம காரு. என்ன வந்த உடனே எடுத்துகிட்டு போகிறான். யாரையோ கூட்டிகிட்டு போகிறான் போல். கைஸ், நாங்கள் வந்து வண்டியை தான் நிப்பாட்டினோம். டக்குன்னு பார்த்தா கார் மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. நிப்பாட்டினோடு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். அது கரெக்டாக நம்ம வரமான்னு பார்த்து ஒருவேளை பார்த்துட்டு தான் போனோன்னு தெரியல. அது அப்படியே வீட்டிலேருந்து யாராவது கூப்பிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்ட்ஸ் போயிருப்பானுங்க. ஸோ நிறைய கன்றாவே இருக்கான். காலைல எந்திரிச்ச உடனே கூப்பிட்டு வந்துட்டானுங்க. அவர் தான் கார் எடுத்து கொடுத்து வராமா. என்ன பாய், எனக்கு எங்க அம்மா வண்டி பார்த்து தம்பி வந்து பாட்டி தங்கச்சி ஆர்மி பண்ணலாம். சரி, ஏதாவது கூப்பிட்டு அவங்களை கூப்பிட்டு ரவுண்டு இப்போ தாத்தா இருக்காங்க முடிக்கிறாங்க. இருமுடி அவங்க போயிட்டாங்க, வந்துடுவாங்க. இப்போ எனக்கு ஒயிட்டோடு இது நல்லா எதடா கீழேயா பார்த்துட்டு எடுத்துக்கலாம்டா. சரி, எடுத்தா என்ன இப்போ வச்சிருந்தேன், என்ன உடஞ்சிட்டு போகுது வச்சிருக்க. இது எனக்கு சேஃப்டி தான். ஆனால் இடிக்குங்கிறாங்க. இடிக்கும், கண்டிப்பாக இடிக்காதுன்னா சொல்ல முடியாது. இது ரொம்ப சாஃப்டாக நீ ஓட்டினியா? ஓட்டவே இல்லடா. நீயே ஓட்டல, நான் ஓட்டுறதாமா. இப்போ ஆன் பண்ணும்போதும் ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணு. வண்டி ஆஃப் பண்ணும்போது ஏசி ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஆஃப் பண்ணு. ஏசி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வண்டி ஆன்லேயே வச்சிருக்கணுமா? ஏன்னு சொல்லுங்க காய்ஸ், வீடியோல இன்ஃபர்மேஷனோட சொல்லுங்க. எனக்கு சொல்லி உங்களுக்கு தெரியாதானா? ஒரே கீர்லயே வேற சுத்துது, பயமா இருக்கு. அதுவும் அவன் வந்து ஸ்டேரிங் மட்டும் தான் முடிச்சுக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் தான் இதெல்லாம் கீழே வச்சிருப்பாப்ல. சொல்லுங்க, உங்களுக்கே தெரியாது அப்படியா? அப்படி இல்லை, பேட்டரி ரன் ஆகிட்டு இருக்கும். ஏசி போடும்போது இழுக்கும்ல, ஃபேன் ஓடும்போது நம்ம ஸ்டார்ட் ஆகுதுன்னா ட்ரபிள் ஆகும். இந்த கட்டுக்குள்ள போகும். டேய் இங்க பாரு. ஓ வேணா, டேய் யாரா நீ ரூப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா? எந்த ரவுண்ட்ல போனாலும் நீ ஃபாலோ பண்றியாடா? பாடி ஸ்டூடா அடிச்சு பல்லலாம். சரி, இன்னொரு அமேஸ் கிடைச்சிருச்சு. தூக்கிட்டு போயிருவேண்டி, பாத்துக்க. உங்க வீட்டுல சொல்லி வச்சிரு. அம்மா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கார் கேட்பாங்கம்மா, போனாலும் கேட்பாங்க. நாளை ஊருக்கு போனா தூக்கிட்டு போயிருவேன். உங்க அம்மா வேற வீடியோ பாப்பாங்களே. ஆமாங்க, உங்க வீட்டுல எல்லாத்தையும் பார்க்க வைப்பாங்க. இந்த எக்கோலயே ஓட்டுனீங்கன்னா மைலேஜ் வந்து தங்கம்.
ஏன்னா நான் அப்படித்தான் ஓட்டுவேன். எனக்கு வந்து 25 டீசல்ல கொடுக்கும். ஏங்க நம்ம பையனை பத்தி தெரியாதா? அந்த எக்கோவோட எப்படி ஸ்லோவா போகணுமோ அப்படி ஓட்டுவோம். எக்கோவே எவ்வளவு ஸ்லோவா ஓட்டுவோம். அதே மாதிரி ஸ்லோ ஓட்டினாலும் எக்கோ ஆன் ஆகாது. இப்ப கீருக்கு தாண்டி மெதுவா ஓட்டினாலும் இப்ப தேர்ட் கீரை போட்டு ரொம்ப ஸ்லோவா ஓட்டினாலும் எக்கோ ஆன் ஆகாது. அவனுக்கு எக்கோனா தாங்க டேஞ்சரு. பத்தியா இப்ப ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வந்துச்சுன்னா தான் வரும். வீடு இல்லடா, சாப்பாடு. என்ன சாப்பாடு? ட்ரீட்டு. ட்ரீட்டா? சாயங்காலம் வச்சுப்போமா? சாயங்காலமா? சரி, சாயங்காலம்னாலும் சரி. அது அது என்ன பிரச்சனைனா அவங்க எல்லாரும் அங்க போயிட்டாங்க இந்த கோயிலுக்கு. ஆள் இல்ல. இது நேம் எப்பறாங்க? யாரா அவனுங்க? போட மாட்டீங்களாடா டேய்? நேம் வருமே. இந்த வீடுதான். இந்த வீடுதான். நம்ம அங்கே போய்டுவோம். என்னடா அங்கேயே போயிடுவோங்கிற? வீட்டுக்குள்ள சுத்தி காட்ட மாட்டியாடா? வீட்டுக்குள்ள தானே ஹவுஸ் டூர்ரா. போடுறான். ஹவுஸ் டூர்ரா. ஓசி வீட்டு திட்டா ஹவுஸ் டூர். ஓசி வீடு இல்ல வாடகை வீடு. ஆமா வாடகை வீடுனால என்னடா நீங்க தான்டா முதல்ல போடணும். ஹவுஸ் டூர் பண்ணாம இருக்கீங்க. என் வீட்லாம் ஹவுஸ் டூர் தான் சுத்தி. சின்ன கோயிலுக்கு கூட்டு போனியா இல்லையா? இல்ல இப்பதான் வந்தாங்க. ஐயோ நான் வேற பப்பரப்பான்னு உட்காந்துருந்தேன். பார்த்துட்டு போறாங்க. யாரு கார் ஓனர் வண்டி ஓட்ட போறாரு. ஆத்துக்காண்டா அவன் வரானு. அவையெல்லாம் மெதறி செதறி ஓடும். பயப்படாம போட்டு இருந்தோம். நல்லா அடிச்சவங்க தான் பயப்பட்டு ஓட்டுவேன். என் வண்டி பயப்பட மாட்டேன். அடிச்சு போட்டுன்னா பாத்துக்கலாம்டா. ஒரு வாரத்துல ஓட்டிட்டோம்னா பயம் இல்லாம போயிடுதான். பயம் இருக்காது. மாட்டு போடுறானே வாரு. ரொம்ப டும்புல அடி விழுக கூடாது. ஃபர்ஸ்ட் வீல ஏத்தி இறக்குனதுக்கு அப்புறம் வேகமா ஓட்டிக்கலாம், அழுத்திடலாம். ஓடு புளியும் வாக்கல ஓடு. இல்ல பார்த்தான் விட்டுட்டானா. சரி வராது. இல்லைன்னா ஏற்றி கொஞ்சம் அங்கே போய் நிற்காட்டு போ. அதுக்கப்புறம் கூடி மாற்றிக்க. அண்ணன் போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. சரி அப்படியே ஏறிட்டே வர்றாரு, நம்மக்கிட்டே வர்றாரு. அடிச்சு நல்லா நம்ம பனியன்லாம் தெரிக்க விட்டாரு. மொத்தமா தண்ணி நானும் அடிச்சு ஏதாவது தேங்காய் தண்ணி எல்லாம் எங்கேயாவது இது தேங்காய் இதெல்லாம் பத்தையெல்லாம் எங்கேயாவது அடிச்சு கண்ணீரெல்லாம் போய் சொல்லி ஓரமா போறேன். காலிக்கட்டில வந்து உடைக்கிறாரு. நானே உடைச்சிருக்கேன். ஈர் உடைப்பாரு. ஈர் தான் வந்து உடைப்பாருன்னு நினைச்சு அண்ணா வராருன்னு ஓகே அண்ணா வராரு வழி விட்டுருவாங்க. வேற ஒரு அண்ணா உடைப்பாரு. இதுக்கு கண்ணாடி கிடக்காரக்கா முன்னாடி சைடு பார்த்துக்கங்கடா. சைடு கரெக்டாக போதும். கண்ணாடி கரெக்டாக இருக்கவே இல்லையா? இருக்கு, முன்னாடி இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி விடுங்க. என்ன கண்ணாடி கிடக்காரக்கா என்னங்க இறங்க மாட்டேங்குது. அது முன்னாடி ஆட்டோன்னு எழுதி இருக்குல்ல, அதை அமுத்தணும். ஓட்டவே மாட்டேன்.
வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. கார் ஓனர் காருடன் போட்டோ எடுக்கிறார். ஒரு 5 மணி நேரம் கழிச்சு கெஞ்சி இப்பதான் போட்டோ எடுக்கிறதுக்கு உட்காந்துருக்கான். இதெல்லாம் ஒரு ஃபீல். அப்படி உன் கார் மாதிரி இந்த சின்ன வயசுல எல்லாம் வந்துட்டு காரு பக்கத்து வீட்டு காரெல்லாம் வாங்கி பார்த்துட்டு அங்கே அதுல இருந்து போட்டோ எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த பையன் வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்மளே கார் வாங்கி இந்த மாதிரி நின்று போட்டோ எடுத்து அதெல்லாம் வந்துட்டு உனக்கு ஒரு தனி ஃபீல். இந்த மாதிரி ஏதாவது சொல்றா சொல்றான்னா வா போலாம். அதுவே ஒரு தனி ஃபீல் தான். சரி இந்த ஃபீலோட இந்த கண்டென்ட் இந்த காரு vlog வந்து முடிச்சுக்கிறோம். அது காருக்கு ட்ரீட்னு சொல்லி இருந்தாலும் இருக்கலாம், vlogல வரலாம். அதனால இந்த vlog இந்த கண்டென்ட்டை இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். Until then, bye bye from Deepak. Bye bye kids. Same love lots.